ஹலோ கைஸ், நம்ம வந்துட்டு பார்ட் 2ல் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். பார்ட் 2ல் அதே இதை அப்படியே கொண்டு போகிறேன். ஸோ கண்டினியூ திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஐ எம் யுவர் ஷேடோ ஹேக்கர். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நமக்கு கோஸ்ட் ட்ராக்கை பற்றி ஒரு வீடியோவை ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ நம்ம எடுத்தோடனே செகண்ட் ஸ்டெப் தான் போகிறோம். எல்லாம் நல்லா நோட் பண்ணிங்க. நல்லா இந்த வீடியோ வந்து நோட்ஸ் எடுத்துக்கங்க கண்டிப்பாக. செகண்ட் ஸ்டெப் அதாவது ஷோ யுவர் ஐபி இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கிறதுனால அந்த ஒரு ஐடியிலே இருக்கு. நீங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வந்துட்டு நம்ம ஷோ யுவர் ஐபி கொடுத்துட்டோமா. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐபி ட்ராக்கர் இங்கே வந்து நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா ஐபி, அதாவது உங்களோட ஐபி நீங்கள் வேறு யார் ஐபியாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஐபி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த ஐபி எடுக்கிறது எப்படின்னு நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதாவது ஃபிஷிங் மெத்தடில் வந்து நிறைய எடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஃபிஷிங் அட்டாக் தான், எல்லாமே வந்து ஃபிஷிங் அட்டாக் தான். நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா தேவைப்படும். ஸோ யுவர் இன்ஃபோ இதுதான் நம்மளோட ஐபி அட்ரஸ். அதாவது என்னோடய ஐபி அட்ரஸ் இதுதான். இந்த ஐபி என்னத்தில் எதில் ஒர்க் ஆகுது, என்ன ஒரு விஷயம் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துருவோம். IPv4 இதை வந்து நீங்கள் ஒய்ஃபைல செக் பண்ணிங்கன்னா தெரியும் இருக்கும். அதே மாதிரி நம்ம கண்ட்ரி இந்தியா, இன் கண்ட்ரி கோடு அதாவது இன், ஓகேவா. அதே மாதிரி சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிற சிட்டி வேறு, ஆனால் கோயம்புத்தூர் காட்டுது. ஏன் காட்டுது அப்படின்னா நீங்கள் அது வந்து நான் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சொல்லிட்டு வரேன். அடுத்து வந்து ஏசியா ஏஎஸ்ஸு எல்லாமே ஓகே, தமிழ்நாடு டிஎன்னு அப்படி நெக்ஸ்ட் போயிட்டே இருப்போம், ஓகேவா. இந்த கோடு எடுத்து மேப்பில் போட்டிங்கன்னா மேப்பில் காமிக்கும். சரி ஓகே, அவ்வளோ இன்டெப்த்தாக போக வேணாம், நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு இது பண்ணிப்போம். ஓகே, அடுத்து வந்து போஸ்ட் கோடு, ஓகேவா. இது வந்து நம்மளோட போஸ்ட் கோடு, அதாவது கோயம்புத்தூரோட போஸ்ட் கோடு. இது ஏன் நம்ம வந்துட்டு நான் தான் கோயம்புத்தூர்லேயே இல்லையே, ஏன் வந்துட்டு காமிக்குது ஆச்சரியக்குறியில் வச்சுக்கங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட கேபிட்டல் நியூ டெல்லி, ஓகேவா. அதுவும் கரெக்டாக ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஒரு டாபிக் வரும். கோயம்புத்தூர் சிட்டி வந்து ஏன் கோயம்புத்தூர் காட்டுது, நான் தான் கோயம்புத்தூர் இல்லையே, ஏன் காட்டுது. நம்மளோட பாரத் ஏர்டெல் லிமிடெட் இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது ஏர்டெல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஏர்டெல் வந்து எங்கேருந்து உங்களோட நெட்வொர்க்கோட சர்வர் வந்து இதாகுது அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வச்சு தான் உங்களோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிப்பாங்க. இந்த ஐபியை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஐபியை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இங்கேருந்து நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு போவோம். கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்டெல் ஓகே, இப்போ வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து நமக்கு வந்து கனெக்ஷன் கிடைக்கிறதுனால தான் நமக்கு வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகுது ஏர்டெல் ப்ராட்பேண்டு. இந்த ஐபி அட்ரஸ் பார்த்திங்கன்னா டைரெக்டாக கோயம்புத்தூரில் இருக்கும். இதுதான் அந்த ஏர்டெல் ப்ராட்பேண்டோட ஹப்பு, மெயின் சர்வர் சர்வர்னு சொல்லுவாங்க. அந்த சர்வரில் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் நமக்கு வந்து இந்த ஏர்டெல் ப்ராட்பேண்ட் வந்து ஒர்க் ஆகுது, ஓகேவா. இதுதான் வந்துட்டு நம்மளோட இது வந்து லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட லைவ் லொக்கேஷனை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஃபிஷிங் மெத்தடில் இருக்கும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, இது ஓகே, இந்த வீடியோ முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் போமா, தேர்ட் பார்ட் 3 கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பரில் வந்துட்டு
+91, அதாவது நம்மளோட கண்ட்ரி கோட் போட்டுங்க. உங்களோட மொபைல் நம்பர் போட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரு, அதாவது எந்தெந்த இதில் ஒர்க் ஆகுது, வேலிடேட்டில் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். போஸ்ட்பெய்டா ப்ரீபெய்டா எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். அதாவது எத்திக்கல் ஹேக்கிங்கில் நிறைய மெத்தடில் இருக்குது. நம்ம இந்த ஒரு மெத்தடில் நம்ம பார்க்குறோம். அதாவது கோஸ்ட் ட்ராக்கில் நம்ம ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணி இதை செக் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? இதுதான் ஃபுல் டீட்டெயில். இந்த ஒரு விஷயத்தில் நான் வந்துட்டு என்னோடய ஃபோன் நம்பரை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. நீங்களும் வந்துட்டு செக் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரை வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்குது, அது என்ன ஃபார்மெட்டில் ஒர்க் ஆகுது, எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணணும்னா நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். ஏன்னா பைத்தானில் இதுக்கு ஒரு கோடை எழுதலாம் நம்மளால். ஓகேவா? இது ஒரு மெத்தட் நம்மளோட நம்பரை கண்டுபிடிக்காது. ஸோ யூசர் நேம் ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட்டாக ஒர்க் ஆகலை. நான் வேணா திருப்பி உங்களுக்காக காட்டுறேன். ஷாடோ அண்டர்ஸ்கோர் ஹேக்கர் அண்டர்ஸ்கோர் 13 இதுதான் என்னோட யூசர் நேம். போட்டு இது யூஸ் பண்ணோமோ அப்படின்னா அது ஒர்க் ஆகலை. உங்களுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், இது வந்து ஒர்க் ஆகலை. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேறு ஒரு மெத்தடில் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து இது பண்ணி தரேன். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக 0 கொடுத்துட்டு எக்ஸிட் பண்ணிடலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஒரு மொபைல் நம்பரை வந்து எப்படி பார்க்கலாம், அதாவது என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்க, ப்ரீபெய்டா வேலிடாக இருக்கா எல்லாத்தையுமே பார்த்தோம். அதே மாதிரி ஐபி வச்சு ஐபி எப்படி வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ஐபி ட்ராக் பண்ணலாமா, அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி வந்துட்டு பார்ட் 2வில் நான் இதுதான் வீடியோவை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ பார்ட் 2 இதுதான். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு அப்டேட்டில் நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கைஸ். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. யூடியூப் சேனல் லிங்க் நம்ம பயோவில் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.